அந்த வழக்கறிஞரின் பெயர்தான் பிரேமநாதன். பணத்தை கண்டால் நியாயம் அநியாயம் பிரித்தறியும் பகுத்தறிவை இழப்பான். பணத்தை கொடுத்தால் எப்பேற்பட்ட கொலைகாரனையும் நிரபராதியாக்கி ஒன்றுமறியா அப்பாவியை குற்றவாளி ஆக்கி விடுவான். எந்த வழக்குக்காக இருந்தாலும் வென்று விடுவான். பாலன் தன் மகனின் ஆத்மாவுக்கு நியாயம் பெறுவதற்காக பிரேமநாதனிடம் நியாயம் கோரியிருந்தான். பிரேமநாதனின் முதல் கேள்வி வழக்கு சாராது விலையை சார்ந்து இருந்தது. தன் மகளின் கல்விக்காக கூலி வேலை மட்டுமே செய்து வாழ்க்கை நடத்தி வந்த பாலனுக்கு பிரேமநாதன் எதிர்பார்க்கும் தொகையை செலுத்தி அதை வாங்கும் அளவிற்கு சக்தி இருக்கவில்லை. பல லட்சங்களை உள்ளங்கையில் வைத்து கொண்டு பிரேமநாதனுக்காக காத்திருக்கும் மேலிடத்து மனிதர்கள் முன் பாலனின் வழக்கு பிரேமநாதனிடம் நிராகரிக்கப்பட்டது. கண்ணீரில் மிதக்கும் கண்களுடன் மகளின் லட்சியம் சாந்தியடைய வைத்திருந்த ஒரு தொகை, அந்த பணத்தை கொண்டு தன் மகளின் ஆத்மாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்துக்காக நியாயமான வழக்கறிஞரை தேடும் முயற்சியில் பாலன் மேற்கொண்டான். இவ்வேளையில் பிரேமநாதனுக்கு கிடைத்த அடுத்த வழக்கு கொலைகாரர்கள் 5 நிரபராதியாக்கும் வழக்கு. ஆர்தனின் தந்தை வர்த்தக ரீதியில் மேலிடம் என்பதாலும் பிரேமநாதனின் நண்பன் என்பதாலும் பிரேமநாதன் எதிர்பார்க்கும் தொகையை விட அதிக தொகையை கூட செலுத்தக்கூடிய வர்க்கம் என்பதாலும் பிரேமநாதன் இவ்வழக்கை கையில் எடுத்தான். ஆர்த்தனன், அர்ஜுனன், வினித், ராகுல், ஜிவ் ஆகிய இளைஞர்கள் குடிபோதையின் உச்சத்தில் இருக்கும் வேளை அவ்வழியாக சென்ற மேகலா என்ற ஏழை பெண்ணின் அழகை ரசிப்பதோடு நிறுத்தாமல் ருசித்து பசியாறி உயிர் பிரித்த காமுகர்களை காப்பாற்றும் முயற்சியில் பிரேமநாதன் இறங்கினான். வழக்குக்கு சாதகமான குறிப்புகளை ஆராய்ந்த பின் வளமையைப் போல் தன் மகள் ஹிரிஜாவை காரில் பாடசாலையில் விட்டுவிட்டு வழக்கை வென்று குடும்பத்திற்காக நீதிமன்றத்திற்கு சென்றான். பிரேமநாதரின் தரப்பாரின் கூண்டுக்கு எதிர்கூண்டில் தன் மகள் மேகலாவுக்கு நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வியை மனதில் வைத்து கொண்டு பாலன் நின்றான். வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்தன. அனைத்து வாதங்களும் பிரேமநாதன் தரப்பினருக்கே சாதகமாக செல்கிறது. பாலனுக்கு இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு பிரிகிறது. ஆர்த்தனன் குழுவினர் திருப்தி கலந்த திமிருடன் பாலனை பார்க்கின்றனர். தீர்ப்பும் ஆர்த்தனன் தரப்பிற்கே சாதகமாக அமைந்தது. தன் மகள் மேகலாவுக்கு நேர்ந்த அநியாயத்தை நியாயமாக்கும் முயற்சி தோல்வியடைந்தது குறித்து மிகுந்த மனவருத்தத்துடன் அடுத்த இலக்கறியாது வீடு திரும்பினான் பாலன். வழக்கு பிரேமநாதிடம் சென்றதால் வெற்றி நம் தரப்பிற்கு தான் உறுதியாக கிடைக்கும் என்று தெரிந்த ஆர்தனும் நண்பர்களும் அவ்வெற்றியை கொண்டாடச் சென்று விட்டனர். பிரேமநாதனும் அடுத்த வழக்கை ஆராய்வதற்காக பாடசாலையில் விட்ட தன் மகள் இரிஜாவை ஏற்றிக்கொண்டு வீடு திரும்பினார். நாட்கள் கழிந்தன. ஆர்தனும் நண்பர்களும் ஓர் களியாட்ட நிகழ்வு முடிந்து குடிபோதையில் காரில் சென்று கொண்டு இருந்தனர். வழியில் காரை நிறுத்திய போலீசாருக்கு பச்சை தாள்களை பறக்க விட்டு வந்தவர்களின் கண்ணை குளிர்த்தும் வகையில் ஓர் பெண் தெருவில் நின்று கொண்டு இருந்தாள். ஒரு முறை விட்ட தவறு மறுமுறை செய்யக்கூடாது என்று அவர்களின் மூளை கூறினாலும் மனம் கூற மறுத்தது. இம்முறையும் பிரேமநாதன் தங்களை காப்பாற்றி விடுவான் என்று ஆர்த்தனனுக்கு தோன்றியது. சன நடமாட்டம் இல்லாத அமைதியான அந்த தெரு அவர்களுக்கு தைரியமளித்தது. காத்திருந்து சரியான சந்தர்ப்பம் வந்த பின் அப்பெண்ணை காருக்குள் இழுத்து மதுவை கொடுத்து மயக்கினர். ஒரு கட்டத்துக்கு சென்று அப்பெண்ணை கட்டி வைத்து விட்டு அவர்கள் மது அருந்த சென்று விட்டனர். புகையுறத கோன் சத்தம் கேட்டு அப்பெண் விழித்து கொண்டார். அருகிலிருந்த தொலைபேசியை எடுத்து தன் தந்தைக்கு கால் செய்தார். அப்பா, நான் ஹிரிஜா கதைக்கிறேன். அப்பா, என்னை யாரோ கடத்தி வச்சிட்டாங்க. அப்பா, எனக்கு பயமாயிருக்கு. சீக்கிரம் வாங்க. ஹரிமா, என்ன மகள் சொல்கிற? எங்கே வச்சிருக்காங்க? பயப்படாதம்மா, அப்பா வந்துடுவேன். எங்கே வச்சிருக்காங்கன்னே தெரியலப்பா. ட்ரெயின் கோன் சத்தம் மட்டும் கேட்குது. அவ்வேளை அதனை ஆர்தனின் நண்பனாகிய ஜீவன் கண்டுபிடித்து விட்டான். இரிஜா தன் தந்தையிடம் தன் நிலையை சொல்லும் வேளையில் ஜீவன் அலைபேசியை வாங்கி நிறுத்திவிட்டான். பிரேமநாதன் பதற்றத்தில் செய்வதறியாது திகைக்கிறான். அவள் சென்ற வகுப்பாசிரியரிடம் விசாரிக்கின்றான். வகுப்பாசிரியர் அவள் வகுப்பு முடிந்து சென்று விட்டதாக கூறிய பின்னர் தன் வாகனத்தை எடுத்துக்கொண்டு புகையிரத நிலையம் நோக்கி சுற்றி முற்றி திரிகிறான். ஒரு வீட்டின் முன்னே ஆர்தனின் வாகனத்தை காண்கிறான். தன் மகள் அவனுக்கு தான் இரையாக போகிறான் என்பதை அறியாமல் தன் மகளை தேடும் முயற்சியில் உதவி கேட்க ஆர்தனிடம் செல்கிறான் பிரேமநாதன். வீட்டுக்குள் சென்ற பிரேமநாதருக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. ஒரு தந்தை தன் மகளை எந்த நிலையில் பார்க்கக்கூடாதோ அந்த நிலையில் பிரேமநாதன் தன் மகளை பார்த்தான். பூனை தின்றுவிட்டு போட்ட எலும்பை போல் அக்காமுகர்கள் இரிஜாவை ஒரு தந்தைக்கு கிடைக்கும் அதிகபட்ச தண்டனை மனதளவில் பிரேமநாதன் அன்று பெற்றான். தான் அன்று பணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாலனின் நீதிக்கு கொடுத்து காமுகர்களுக்கு சட்டத்தை சொல்லி கொடுத்திருந்தால்
தன் மகளுக்கு இந்நிலை நேர்ந்திருக்காது என உணர்ந்தான் பிரேமநாதன். இச்சம்பவத்தின் பின்னர் பிரேமநாதன் காமுகர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தான். அன்று பாலனின் மகளை தன் மகள் போல நினைத்து நியாயத்தின்படி நடந்திருந்தால் இன்று பாலனின் வழியை பிரேமநாதன் உணர வேண்டிய தேவை இருந்திருக்காது. இவ்வுலகில் நீதிகளும் நியாயங்களும் விலைபோக வழிகாட்டும் வழக்கறிஞர்கள் இருக்கும் வரை கொலைகள், கற்பழிப்புகள் செய்ய அஞ்ச தேவையில்லை. இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால், நாம் என்ன செய்கிறோமோ, அதாவது கர்மா உடனே வேலை செய்யும். முன்பெல்லாம் மலையை சுத்தி என்பார்கள், இப்போதெல்லாம் தலையை சுத்தி. நாம் செய்வது நமக்கு உடனே நடந்துவிடும். அதனால் முடிந்தவரை அனைவரிடம் அன்பு செலுத்துங்கள், பகைமை பாராட்டியதீர்கள். அனைவரையும் தன் குழந்தை போல, தன் சகோதரன் போல, சகோதரி போல, அம்மா போல, அப்பா போல எண்ணி அனைவரோடும் அன்போடு இருங்கள். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பரோடு இந்த கதையை பகிர்ந்துக்குங்க.